வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. வர வர சென்னையில் டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்குது. மழை பெஞ்சா ரோட்டில் தண்ணி தேங்கிடுது, ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை, அப்படி இப்படின்னு சென்னை சிட்டியை பற்றி நம்ம ரொம்ப நொந்து போங்க. ஆனால் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வர ஆட்கள் இந்த நகரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனையோ கோடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சென்னை நகரத்தை சுற்றி அமைச்சிட்ருக்காங்க. ஆனால் சென்னையிலேயே இருக்கிற நம்ம இந்த சிட்டியோடைய புகழையும் பெருமையையும் பாரம்பரியத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மதராசப்பட்டினம் தோன்றி 350 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதன் பழமையான நினைவுச் சின்னங்கள் இன்றும் கூட நம்மை வியப்படைய வைக்கின்றன. பூத்து குலுங்கும் மரங்களும் அமைதியான சாலைகளும் ஆரவாரம் இல்லாத சூழலும் இன்று மறைந்து விட்டது. ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வண்டிகளின் இரைச்சலும் ஹாரன் சப்தங்களும் இல்லாத இயற்கையோடு இயல்பாக கலந்திருந்த சென்னையை பற்றி இனி காண்போம். வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு எப்படா ஒரு ஈஸி சேரை போட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் 70 வயசுலேயும் ஒரு இளைஞனோட உற்சாகத்தோட சென்னையை உயிருக்கு உயிராக நேசிச்சுட்டு இருக்காரு ஹேமச்சந்திர ராவ். அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஜினியர் கம் ஆர்கிடெக்ட். அதான் என்னோட தொழில். சென்னையில் தான் வேலை பார்த்தீங்களா? சென்னை, முழுக்க முழுக்க சென்னை. அதாவது நான் பிறந்தது கொச்சியில், எர்ணாகுளத்தில். இதில் ஒரே ஒரு விசேஷம் என்றால் 1939 நான் பிறந்தேன். 1639 சென்னை பிறந்தது. அதனால் அங்கே பிறந்துடனே எங்கள் தகப்பனார் மெட்ராஸ் மெடிக்கல் சர்வீஸில் இருந்ததுனால 1940 இங்கே வந்தோம். ஏர்லி எஜுகேஷன் ராமகிருஷ்ணா மிஷன் ஹை ஸ்கூல்னு இருக்குது, டி நகரில். அங்கே படித்தேன். விவேகானந்தா கல்லூரியில் இந்த பிஎஸ்சியை முடித்தேன். பிறகு பிர்லா இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங்கை படித்தேன். இன்ஜினியரிங் 68 கல்யாணம் ஆச்சு. 2000 அப்பா போகிறேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈஸி சேர் இல்லை எங்கள் வீட்டில். ரிட்டையர்மெண்ட் ஆகும். 2004 முத்தையா சார்னு ஒருத்தர் இருக்கார். இஸ் கால்ட் மெட்ராஸ் ஹிஸ்டோரியன், சரித்திரக்காரன் என்பார்கள் தமிழ். மெட்ராஸை பற்றி அவருக்கு இதில் என்ன விசேஷம்னா, மெட்ராஸை பற்றி நம்ம இவ்வளோ எடுக்கிறோமே, யாருமே மெட்ராஸில் பிறந்தது கிடையாது. அவர் சிலோன், இலங்கையில் பிறந்தவர். நான் எர்ணாகுளத்தில் பிறந்தவன். இன்னொரு நபர் வின்சென்ட் டிசோசா, மோஸ்ட் ப்ராப்ளி அவர் மேங்களூரில் பிறந்திருக்கலாம். இன்னொருவர் சசி நாயர், அவரும் கேரளாவில் தான் பிறந்திருக்கக்கூடும். 4 பேருக்கு என்ன ஒத்துமைனா ஒரே ஒரு இது, மெட்ராஸ் லவ் ஃபார் மெட்ராஸ். மெட்ராஸின் மேல் அவ்வளோ. ஏன் ஒரு சிறிய கேள்வி. நாங்கள் எல்லோரும் எங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். தகப்பனார், தமையனார், தந்தை, அம்மா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் யாராவது நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், நல்ல உத்தியோகம் பார்த்தோம், கல்யாணம் பண்ணியாச்சு, ஒழுங்காக ரொம்ப சௌகரியமாக இருக்கும், அந்த சிட்டியை பற்றி நினைத்து பார்க்கிறோமா? அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஒரு சிறிய இதை ஆரம்பித்தோம். வாட் இஸ் கால்ட் மெட்ராஸ் ஃபவுண்டிங் டே. சார், அதை பற்றி ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். நீங்கள் 1639 சென்னை தோன்றியது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல? எஸ். தோன்றியதுன்னா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? தோன்றியது அதாவது இதை பார், இதுதான் 1639 சென்னை. ஒன்றுமே கிடையாது, ஒரு மணல் வெளி. இது 2 ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க. அப்போது ஆங்கிலேயர்கள் வந்தது இந்தியாவில் 1612. ஆனால் 1622 மசூலிம்பட்டினத்தில் வந்திருக்காங்க. 1612 சூரத்தில், மேற்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரையில் 1622. அப்போது கோல்கொண்டா சுல்தான் கீழே இருந்தது மசூலிப்பட்டினம். ஆங்கிலேயர்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸிலும் உட்கார்ந்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, அவங்களும் இருக்காங்க.
ஏதோ ட்ரேடில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துல பார்த்துட்டு அப்படி கீழே வராங்க. வந்து இந்த மணல் வெளியை பார்த்துருக்கார்கள். பியூட்டிஃபுல் மணல் வெளி, வேறு ஒன்றுமே புல் பூண்டு கூட கிடையாது. ஆனால் இது யாருக்கு சொந்தம் இந்த இடம்? கிருஷ்ணதேவராயான விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான இடம் இது. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், வாட் யூ கால், இன்றைக்கி நான் கவர்னர் சொல்கிறோமே, அவங்க வந்து பூந்தமல்லியில் இருக்கிற நாயக்கர்கள். ஸோ இந்த நாயக்கர்கள்ட்ட வந்து இந்த 2 இங்கிலீஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஒரு துபாஷோட, அதான் 2 பாஷை பேசக்கூடியவன் பெரி திம்மப்பான் வந்து இது பண்ணி இந்த மணல் வெளியே அவங்க வாங்குறாங்க. இந்த மணல் வெளி எக்ஸாக்ட் எங்கே தெரியுமா? கூவம் ரிவருக்கு வடக்கு பக்கத்தில் தான் இருந்தது. அண்ட் இது தான் முதலாக ஆங்கிலேயர்களாக சொந்தமாக வாங்கப்பட்ட இடம் இந்தியாவிலேயே. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹோல்டு லேண்ட் என்பார்கள் இங்கிலீஷில். நாங்கள் ட்ரேட் பண்ண வரோம் ஐயா, எங்களுக்கு ஒரு சின்ன இடத்த கொடுங்க, அப்படி தான் கேட்பாங்க. நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ண வரோம், எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க. வெங்கடகிரி மகாராஜா வந்து, அதாவது அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, தங்க பட்டயத்தில் எழுதி கொடுத்துட்டா இருக்குது, கோல்டன் பிளேக்கில். பட் அது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. இது வாங்கின உடனே 2 பேர் திரும்பி மசூலிப்பட்டினம் போயிட்டு, அந்த 2 ஆங்கிலேயர்கள் 1640 திரும்பி வந்து அங்கே ஒரு சின்ன கோட்டையை கட்டுறாங்க, ஸ்மால் ஃபோர்ட். அந்த கோட்டைக்கு என்னடா பேர் போடுறதுன்னு யோசிச்சாங்க. அப்போது செயின்ட் ஜார்ஜான பேட்டன் செயின்ட் பேரையே இதுக்கு சூட்டினார்கள். 1640. இப்போ இருக்கிற கோட்டையை விட சின்ன கோட்டை இது. அதுவும் 4 செவ்வறு, மண் செவ்வறு, மணல் செவ்வறு, களிமண் செவ்வறு கட்டியாச்சு கோட்டை. அது ஒரு சேஃப்டிக்கு கட்டியாச்சு. கட்டி அதுலேருந்து அவங்க வியாபாரத்தை தொடங்கினார்கள். அது வந்து படிப்படியாக வளர்ந்து. அப்போ என்ன அர்த்தம் இதில் ஒரு விசேஷம்னா, அந்த பூந்தமல்லி நாயக்கர் கொடுக்குறாரு இல்லையா இந்த இடத்த எங்களுக்கு, அவர் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுக்குறார். ஐயா ஆங்கிலேயர்களே, நான் இடத்த கொடுக்குறேன், ரைட், ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், எங்கள் அப்பா தகப்பனானுடைய பெயரை இதுக்கு சூட்டினார்கள், நல்லா இருக்கும். அவங்க அப்பா பேர் என்ன? சின்னப்ப நாயக்கர், ரைட். ஸோ சின்னப்ப நாயக்கருக்கு சின்னப்பட்டணம், அதான் சின்னப்பட்டணம் அப்படின்னு வந்துருது, மருவிருது. அந்த சமயத்தில் ஒரு போர்ச்சுகீஸ்னு ஒருத்தர் இருந்தான், மெதிரா அப்படின்னு பேர். அவருடைய ஒரு பிளேக் ஒன்று இருக்குது, லெஸ்டர் இருக்கு, மதிரா அப்படின்னு பேர். அவன் நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கான், நிறைய நல்ல இதெல்லாம் செஞ்சிருக்கான். ஸோ ஒருவேளை அதனால இது மദ്രാஸ் பட்டணம் வந்திருக்க கூடும். ஆனால் எதுவுமே ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டில் கிடையாது. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தாக்க ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்லேருந்து போகிற லெட்டர்ஸ்லையோ இதெல்லாம் மദ്രാஸ் பட்டணம்னு வந்துடுது, மദ്രാஸ் பட்டணம்னு வந்துடுது. ஸோ மദ്രാஸ் பட்டணம் கூட கொஞ்சம் பெருசாக போயிடுத்து ஆங்கிலேயர்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி இது பட்டணத்தை கட் பண்ணுறான்னு சொல்லிட்டு மദ്രാஸ் அப்படின்னாங்க. ஸோ மദ്രാஸ் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் சீட் ஆஃப் பவர் ஃபார் இங்கிலீஷ் பீப்புள். நீங்கள் இவ்வளோ தகவல்களை எவ்வளோ வருஷமாக நீங்கள் சேகரிக்கிறீங்க? அது ஒரு பெரிய, நீங்கள் சொன்னீங்களே இசி சேரில் உட்கார்ந்த அப்புறம் தான் சேர்த்தேன். கோட்டையில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, ஆர்கியாலஜி பற்றி பழைய புராதான இதெல்லாம் பண்ணுறது. அங்கே தான் அவர் கவர்னர் சென்ட்ரலில் கிளைவ்னு ஒருத்தர் இருந்த மகா பெரியவர் கிளைவ், அவர் இருந்த இடம் ஒன்று இருக்குது, அது பேர் கிளைவ் ஹவுஸ்னு பேர். அது எங்களுக்கு தாராளமாக கொடுத்தார்கள். யார்? ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ராவ் சார் வந்து நீங்கள் எக்ஸிபிஷன் நடத்தலான்ட்டு. அந்த இடத்துல 2005 ஒரு 20 அடிக்கு 20 அடி நானும் 2-3 பேர் சேர்ந்து நம்ம படங்கடெல்லாம் போட்டு ரொம்ப மக்கமாக இது பண்ணாங்க. தட் இஸ் தே கேவ் லாட் ஆஃப் வரவேற்பு. இந்த கண்காட்சியில் சென்னையை பற்றிய படங்கள், வரைபடங்கள், வாட் யூ கால் மேப்ஸ், அது எப்படி உருவாச்சு என்கிட்ட நிறைய இருக்குது. எப்படி உருவாச்சு கோட்டை, இதுலேருந்து படிப்படியாக உருவாச்சு இப்போ இருக்கிற கோட்டை இது இருக்குது. அது ஒரே வருஷத்தில் இல்லை, அது கொஞ்சம் நாள் எடுத்துருக்கு. ஸோ படிப்படியாக அது போட்ட வரைபடங்கள், பல பேர் வரைந்தது. 2வது பழைய பில்டிங். இப்போ கோட்டைக்குள்ளே போனால் செயின்ட் மேரிஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஈஸ்ட் ஆஃப் சூயஸ் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பார்கள், ஈஸ்ட் ஆஃப் சூயஸ். ஸோ இது மாதிரி சென்னையில் இருக்கிற பழைய இதெல்லாம் எடுத்து அந்த புகைப்படத்தில் வச்சோம். 2-3 பேர் 2-3 புஸ்தகங்கள் வச்சாங்க. அது 2-3 பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். 2007 திருப்பியும் தேடினோம். அப்போ அந்த இடத்துல திருப்பி ஏதோ சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தது கோட்டைக்குள்ளே, எங்களால் போக முடியல. பட் மியூசியம் இருக்காங்க, எழும்பூர் மியூசியம், அவங்க இங்கே வாப்பா அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க எங்களை. மியூசியத்தில் ஒரு பெரிய சென்டினரி ஹால்னு ஒன்று இருக்குது, அதில் வச்சோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸ் பற்றி காயின்ஸ் போட்டோம்,
மெட்ராஸ் பற்றி பேங்க் நோட் போட்டோம், எக்கச்சக்கமாக புகைப்படங்களை போட்டு. போட்டோம்னா எத்தனை பேர் உங்க கூட சேர்ந்தாங்க? அப்போ எங்கள்கிட்ட ஒரு 8 பேர் வந்தாங்க. நிறைய ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. அது மியூசியம் கேட்கவே வேணாம், நிறைய பேர் வருவாங்க தினம். அவங்களும் வந்து மகா ரசிச்சுட்டு இதை விட கொஞ்சம் பெருசாக அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணணும் ராவ் சார் அப்படின்னாங்க. திரு இறையன்பை சந்தித்தோம். தமிழ்நாடு டூரிசம் எங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தனி வரவேற்பே இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ அதில் என்னென்னா ஒரு சிறப்பு தபால் உரையை நம்ம விடுறோம் இது மாதிரி வருஷம். இதுதான் லைட் ஹவுஸ். இது லாஸ்ட் இயர் பிரிட்ஜஸை பற்றி போட்டோம். கிரேட் வெல்கம். அதுக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் அது மெட்ராஸில் ஓடுறது. இதனுடைய ஒரு சரித்திரமே சோகமானது ஆனால் அற்புதமானது. இன்ஜினியரிங் ஸ்கில் ப்ளஸ் சேட்னஸ் ஆல்சோ. 1800 இது ஆரம்பிச்சது. 1800 ஆரம்பிச்சது. எங்கே இருந்துன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்க்க கூவம் ரிவர் இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்லணும், இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஐலேண்ட் கிரவுண்டுன்னு சொல்லுவோமே, அந்த ஐலேண்ட் கிரவுண்டு என்னென்னா ஒன்றுமே இல்லை. அப்போது கூவம் ரிவர் வந்து இப்படி வந்தது. இது வந்து சமுத்திரம், பே ஆஃப் பெங்கால். ஒரு பக்கம் கூவம் ரிவர் இப்படி போயிட்டு இருந்தது. இது இப்படி வந்து ஒரு வடக்கு ரிவர்னு போயிட்டு இருந்தது. இப்படி வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியாக எண்ணூருக்கு போச்சு ஒரு ரிவர். அது சீசனல் ரிவர், மழை காலத்தில் மட்டும் தண்ணி வரும். அதில் என்ன பண்ண இன்ஜினியரிங் ஸ்கில் பாருங்க. மழை ஜாஸ்தி வந்து வச்சுக்கோ, இந்த ரிவரில் ஃப்ளட்ஸ் வரும், அங்கே இருக்கிற இடம்லாம் போய் இதாகும். இல்லை இந்த கூவம் ரிவரில் ஃபுல்லாக தண்ணி வரும், சிந்தாதிரி போட்டு புழா மூழ்கிடும். ஆனால் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல 300 அடி அகலம் இருந்தது. இதுக்கும் 300 அடி இருந்தது சிந்தாதிரிப்பேட்டையில். இது ஜாயின் பண்ணாங்க. இப்படி ஜாயின் பண்ணாச்சு, ஒரு ஐலாண்ட் மாதிரி தீவு மாதிரி ஆச்சு, அழகாக ஆச்சு. ஸோ அந்த முனையில், அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க அது ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். அங்கேருந்து முதல் காவாய் தோன்றாங்க 1800. 800 போய் சேர்றதுக்கே 6 வருஷம் ஆயிடுது. அப்போது கிளைவ் நம்பர் 2, கிளைவனுடைய அவன் சொன்னான் திறப்பு விழாம்போது என்னுடைய பேர் போடு அப்படின்னா. சரி, அப்போ கிளைவ் கெனால்னு பேர் போட்டாங்க. கிளைவ் கெனால், வெரி குட். அப்புறம் அது படிப்படியாக 800லேருந்து புலிக்காட்டுக்கு போச்சு. புலிக்காட்டு போய் அப்படியே போய் பெத்தகஞ்சம்னு ஒரு ஊரில் போகிறது, 160 கிலோமீட்டர். கிருஷ்ணா ரிவர், ஆந்திரா, இப்போ இருக்கிற ஆந்திரா, அங்கே போய் சேருது. ஏன்னா இந்த இந்த காவாய் போட்டாச்சுன்னா தண்ணி எப்போவுமே இருக்கும். அப்போ படகெல்லாம் வரலாம். ஏன், அப்போ நெல்லூர்லேருந்து மெட்ராஸுக்கு அரிசி வரணும், விறகு, அப்போ கேஸ் கிடையாது. இந்த சுள்ளி விறகுன்னு சொல்லுவோமே, சவுக்கு மரம் மரம், அது மாதிரி கேஷர்னா, அதெல்லாம் படகுல வரும். கறி வரும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உப்பும் வரும். எல்லாம் ஆந்திராவில் தான் வரணும், வடக்குலேருந்து தான் வரணும். அப்போ ஆந்திரா கிடையாது, வடக்குலேருந்து வரணும். ஸோ இது யோசிச்ச ஒரு பிரிட்டிஷ்காரன் இது மாதிரி ஒரு படகு போகிறதுக்கு ஒரு சின்ன காவாயத்தோன்னா என்னன்னு, ஏன்னா திட்டு ஏரி இருக்குது இங்கேருந்து 800 வரைக்கும். 800லேருந்து புலிக்காட்டில் சின்ன திட்ட ஏரி, இதெல்லாம் அழகாக கனெக்ட் பண்ணிட்டான். கனெக்ட் பண்ணிவிட்டு மெட்ராஸில் இதை கொண்டு வந்து வச்சுட்டான், எங்கேயா கூமுறை வர வரைக்கும். ஸோ என்னாச்சு உங்களுக்கு, அங்கேருந்து பெத்த கஞ்சத்துலேருந்து அழகாக வந்துடுது இது வரைக்கும் படகு. அதே மாதிரி அவன் திருப்பி யோசித்தான், அடையார்லேருந்து அப்படியே திட்டத்தில் போனால் மரக்காணம்னு ஒரு பெரிய ஏரி வருது பாண்டிச்சேரி பக்கம், அது வரைக்கும் சேர்த்துட்டான். ஸோ இது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த வடக்கு பக்கம் போகிற கெனாலுக்கு பேர் நார்த் கெனால்னு வச்சாங்க, சவுத்துக்கு போகிற கெனால் சவுத் கெனால்னு வச்சாங்க. ஆனால் ரெண்டும் கனெக்ஷனே கிடையாது. 1877 இப்போ பெரிய பஞ்சம், கோரமான பஞ்சம். எங்கே பார்த்தா தடிக்கு வந்தால் மனுஷங்க இருந்திருப்பாங்க, இல்லை கேட்டில்ஸ். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது எங்கள்கிட்டலாம், அதெல்லாம் இப்போ காமிச்சோம். எல்லோரும் என்னடா பண்ணுறது. கவர்னர் யாரப்போ, பக்கிங்ஹாம் அப்படின்னு பேர். பக்கிங்ஹாம் என்பது தான் இப்போ கவர்னர். பார்த்தார், ஃபுட் ஃபார் ஒர்க், அவர் தான் ஆரம்பிச்சிருப்பான், ஃபுட் ஃபார் ஒர்க். வாங்கப்பா, உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை தரேன், சாப்பாடு தரேன். என்ன பண்ணணும், 5 மைல் கூவம் ரிவர்லேருந்து அடையார் ரிவர், ஒன்றுமே கிடையாது, ஒரு கனால் தோண்டு அப்படின்ட்டார் அவர். அந்த கனால் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பின்பக்கமாக போய் அப்படியே வந்து மயிலாப்பூர்லாம், ஏன்னா மயிலாப்பூர்லாம் பண்ண முடியாது, நல்ல பாப்புலேட்டட் ஏரியா, அதெல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங் ஸ்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி போய் கிரீன்வேஸ் ரோடு போய் கோட்ருப்புறத்தில் போய் அடையாரில் முட்டுறது. இதுக்கு பேர் தான் லிங்க் கெனால். இந்த லிங்க் கெனால் ஆனுடனே பெத்தகஞ்சத்துலேருந்து மரக்காணம் வரைக்கும் அழகாக ஒரு படகு போகலாம். 420 கிலோமீட்டர். ஃபேமஸ் பிளேஸ், நீங்கள் இப்போ கூட கேள்விப்பட்டிருக்கலாம், தண்ணீர் துறை அப்படின்னு ஒன்று இருக்குது மயிலாப்பூரில்.
ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் யூஸ் டு கம். ஆமாம். 1960 வரைக்குமா இந்த படகு வந்திருக்கு. நான் 1950 இந்த படகுல மகாபலிபுரம் போயிருக்கேன். 2009 அதில் என்னடா யோசிக்கலான்னு பார்த்தேன். தினம் போகிறோம் நம்ம. திடீர்னு ஒரு நாள் ஏதோ காரை நிற்க வைக்க வேண்டிய நிலைமை வந்துட்டோம் அந்த இடத்துல. சிம்சனுக்கு எதிர்க்க, அதாவது அதுக்கு என்ன ஆதித்யநாத் சாலையா சிவானந்தா சாலை. ஸோ அப்படி இப்படி பார்க்குற கேமரா வச்சுட்டு அப்போ தான் பார்த்தேன் பெரியார் பாலம். இந்த பெரியார் பாலம்னு இருக்கேன். அது இந்த பக்கம் பார்த்ததில்ல, கிழக்கு பக்கம் பார்த்தல, அழகாக வளவாக இருந்தது. இன்னும் ரொம்ப ஆச்சரியம் இருக்குது, என்னடா இது மாதிரி இருக்குன்ட்டு. அது ஐ ஜஸ்ட் டுக் எ ஃபோட்டோகிராஃப். பார்த்தா ரொம்ப அப்புறம் தான் ஒரு இது தெரிஞ்சிச்சு, என்ன இருக்குது பார்க்கலாம், மற்ற பாலங்கள்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசின் பிரிட்ஜுக்கு போனேன். பேசின் பிரிட்ஜிலையும் வளைவு பாலம் இருந்தது. ஓகே. பக்கிங்ஹாம் கனால். அப்புறம் அங்கேயும் தொடர்ந்து வந்தோம்மா. அங்கேருந்து வந்தோம், சிவானந்தா சாலை வந்தோம், அப்புறம் பைக்ராஃப்ட் ரோடு, இது மாதிரி கடைசி கேன்சர் இன்ஸ்டியூட் மத்திய கைலாஷ் வரைக்கும் போனேன். 18 பாலங்கள் பார்த்தேன் மெட்ராஸில். எல்லாம் வளைவு பாலங்கள். இதில் என்ன இன்ஜினியரிங் ஸ்கில்னால், இந்த வளைவு பாலங்கள் அதுவும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இன்றைக்கி அதுக்கு மேலே ராட்சசமான வண்டிகள் 40 டன் வண்டி அது மேலே போகிறது. இதுதான் ஆச்சரியம். ஸோ அதே மாதிரி தான் பண்ணோம். அப்போது பக்கிங்ஹாம் கனால் போது 2008 லைட் ஹவுஸ் பற்றி எடுத்தேன் நான். மெட்ராஸில் 4 லைட் ஹவுஸ் இருக்குது. ஓ, யாருக்குமே தெரியுமா? தெரியாது. மெரினா தெரியும், ரைட், மெரினா எல்லோரும் தெரியும். ஆனால் ஹைகோர்ட் காம்பவுண்டில் 2 இருக்குது. ஒன்று அந்த பெரிய டோம் மேலே ஒன்று இருக்குது, இன்னொன்று ஒரு துவஜஸ்தம்பம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எது? இப்போ ஃபோர்ட் மியூசியம்னு ஒன்று இருக்குது. ஃபோர்ட்டுக்குள்ளே பார்க்கலாம், பெரிய போர்டு ஃபோர்ட் மியூசியம். அதுதான் ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ். ஸோ இது மாதிரி மக்கள் நாம் இங்கேயே வாழறோம், ஆனால் நமக்கே தெரியல. சரித்திரத்திலையும் சென்னை மேலேயும் ரொம்ப ஆர்வம் கொண்டுள்ள வின்ஸ்டன் ஆனந்த் ஹென்றி சென்னையை பற்றின தன்னுடைய நினைவுகளை நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மேலே உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு மெயினாக ஹிஸ்ட்ரியில் ஆசை. அதுக்கப்புறம் மிஸ்டர் ராவ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் இந்த மெட்ராஸ் டேயில் இன்வால்வ் ஆனேன். இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சென்னை பற்றி. அதே டைமில் இந்த போன 25 வருஷத்தில் எவ்வளோ புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ பழைய புக்ஸு அதை நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த 5 வருஷம் சென்னை பற்றி நான் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ், புக்ஸ், மேப்ஸ் அது எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சென்னையை பற்றி. நானும் படிச்சுட்டே இருக்கிறேன் அதே டைமில் ஏதாவது புதுசாக சென்னை பற்றி. நீங்கள் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தீங்களா? இல்லை, நான் நெல்லை மாவட்டத்தில் பிறந்தது. ஆனால் அப்பாவுக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து அங்கே போனோம். எங்கே போனீங்க? முதல்ல டான்சனியான்ட்டு 2 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் காங்கோன்ட்டு பெல்ஜியன் காங்கோ, அங்கே 2 வருஷம் நான் படித்தேன். அதுக்கப்புறம் மேல் படிப்பு மெட்ராஸில் தான் நல்லா இருக்கும்ன்ட்டு திருப்பி ஃபேமிலியாக வந்து, ஆனால் அப்பா அங்கே ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க. அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு மட்டும் அங்கே போகிறது. டிசம்பர் ஹாலிடேஸ்க்கு அப்பா இங்கே வருவாங்க. அப்போது ஒரு 3-4 மாதம் பார்ப்போம் வருஷத்தில். படித்ததுக்கப்புறம் காலேஜ் முடித்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் தான் தமிழ் பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃபோட ஃபேமிலி அவங்ககிட்ட பேசி இப்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் தமிழில் பேசுகிறது.
எனக்கு இன்ட்ரெஸ்ட் புக்ஸு. சரி, சென்னையோட புக்ஸை பற்றி கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு. அதே டைமில் மேப்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதுவும் அப்படியே சேர்த்து இன்னைக்கு ஒரு சின்ன கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. எவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? என்ன மாதிரியான 3000 புக்ஸ் இருக்குது. 3000 புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ். ஓல்டஸ்ட் புக்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால போட்ட புக் என்கிட்ட 2 இருக்குது. 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற புக்ஸ் ஒரு 110 புக்ஸ் இருக்குது என்கிட்ட. அப்புறம் ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்ஸ், ஸ்பெஷல் எடிஷன் புக்ஸ். ஸ்பெஷல் எடிஷன் புக்ஸ்னா கம்மியாக காப்பி போடுற புக்ஸு, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் ஸ்பெஷல் கலெக்ஷன் சென்னை பற்றி. இப்போ நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு சில சென்னையை பற்றின சில புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமாம், பழைய புக்ஸ். இப்போ 3 புக்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று இந்த 1912 போட்ட டைரி. இந்த டைரியில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க போட் மெயில்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த போட் மெயில் என்னன்னா, ராமேஸ்வரம்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற ட்ரெயின் போட் வரைக்கும் போகும், அதுதான் போட் மெயில். அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசிக்கிறாங்க. அந்த 1912 இந்த லாயர் அவங்க ஜேர்னி, அவங்க ஃபேமிலியோட ஜேர்னி, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எப்போ போகிறாங்க, எப்போ வராங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த டைரியில் இருக்குது. இப்போ இது லாயர்னு எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க? லாயரோட பேர் இருக்காரு பத்தி ஏதாவது நோட் போடுவாரு, எழுதியிருக்கிறாரு. இந்த கேஸ் பத்தி அங்க இந்த ஊருக்கு போனோம். ஆனா இதுல அவருடைய பேர் அவர் பேர் இல்ல, வேற ஒன்னும் டீடைல்ஸ் இல்ல. அதே மாதிரி இந்த புக் என்னன்னா 1909 போட்ட புக்கு. ரிப்பன் பில்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ரிப்பன், லார்ட் ரிப்பனோட ஹிஸ்டரி இந்த புக்கு. ஓ, இந்த 3வது புக் நான் கொண்டு வந்தது ரொம்ப ஸ்பெஷல். அந்த புக்கை பற்றி சொல்லுங்க. இந்த புக் என்ன ஸ்பெஷல்னா, 1940s வேர்ல்ட் வார் டைமில் இந்தியாவில் ஃபைட் பண்ண சோல்ஜர், ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பைலட். அவர் ட்ரெயின் பண்ணும்போது எந்த ட்ரைனிங் பிளேனில் ட்ரெயின் பண்ணார், எத்தனை மினிட்ஸ் ஃப்ளை பண்ணார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அவர் கொடுக்குறாரு இந்த புக்கில். ஒரு லாக் புக் மாதிரி. லாக் புக், ஆமாம். இது அவர் பர்சனல் லாக், ட்ரைனிங் லாக், அவர் ஃபைட் பண்ணது. மேப்பும் வச்சிருக்கீங்க போல இருக்கு சென்னை. ஆமா, இந்த மேப் என்னன்னா அண்ணா நகர்ல ஒரு சின்ன கடையில கிடைச்சது. ஆக்சுவலா 10 ரூபாய்க்கு கம்மியா தான் கிடைச்சது. ஆனா இந்த மேப் ஸ்பெஷல் என்னன்னா, லேட் 1800s 1880s போட்ட மேப். ஆனா மெட்ராஸ் டவுன் அந்த டைம்ல சிட்டியில இது மெட்ராஸ் டவுன். டி நகரும் இல்ல அந்த மேப்ல. மாம்பலம் ஸ்டேஷன் இருக்குது. அடியார் ரிவருக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல இந்த மேப்ல. ஆனா நீங்க வாங்கின இடத்துல அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. ஆமா, அவங்களுக்கு வேல்யூ தெரியல. நான் வாங்கிட்டு அப்படியே உள்ள வச்சிட்டேன். அப்புறம் மெட்ராஸ் டே பேசும்போது சரி எங்கேயோ தேடி இந்த மேப்பை திருப்பி வெளியே கொண்டு வந்தேன். இப்போ சென்னையில ஒரு காலத்துல டிராம்ஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு அது 1953 ட்ராம்ஸ் ஃபுல்லா நிறுத்தினாங்க மெட்ராஸ்ல. ஆனா ட்ராம்ஸ் 1895 ஃபர்ஸ்ட் சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வேர்ல்ட்லேயே பார்த்தா சென்னைக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால தான் வேர்ல்ட்லேயே ட்ராம் கான்செப்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் 1895 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 58 இயர்ஸ் இருந்தது. அப்புறம் ஃபைனான்ஷியல் லாஸ்னால எல்லாத்தையும் நிறுத்தி மூடிட்டாங்க. இந்த சென்னையில் ட்ராம்ஸ் ஒரு 110 ட்ராம்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். எந்த ஏரியாலலாம் ஓடிட்டு இருந்தது? நம்ம புனுமலி ஹை ரோடு, ரிப்பன் பில்டிங் பக்கத்தில், பாரிஸ் கார்னரில், மவுண்ட் ரோடில், அந்த மாதிரி நிறைய இடம் ஓடிச்சு. 1,70,000 பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ட்ராம்ஸை பர் டே. அந்த காலத்துலேயே ரொம்ப ஸ்பெஷல். இந்த காலம் ட்ராம்ஸ் கொஞ்சம் டூரிசம்க்கு போட்டாங்கன்னா ஸ்பெஷல் ட்ராம்ஸ் சைட் சீயிங்க்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த ட்ராம்ஸ் பற்றி கொஞ்சம் நான் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார், உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் மெயினாக அக்வேரியம் கன்சல்டண்ட்டாக இருக்கிறேன். கார்பரேட்ஸ்க்காக கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் புக்ஸ் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கிறேன். யாருக்காவது ஸ்பெஷல் புக்ஸ் ஏதாவது வேணுமா, ஏதாவது
ஸ்பெஷல் டாபிக் ஏதாவது அவங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி புக்ஸ் நான் தேடி அவங்களுக்கு கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரியோ சம்மந்தப்பட்ட இதுவும் ஏதாவது வந்துச்சுன்னா சேர்த்து கலெக்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி ஓல்டு புக்ஸ்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு, அதில் ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு ஒரு ஸ்பெஷல் புக் இருக்குது, லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓ, அந்த புக் இப்போ யூஎஸ்ல $1000 சேல்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் இந்த புக் அவர் புக்ஸ் எல்லாம் கராஜ்ல பாக்ஸஸ்ல போட்டு வச்சிருந்தாரு. அவர்கிட்ட யாரோ இந்த என்சைக்ளோபீடிக் கலெக்ஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த என்சைக்ளோபீடிக் கலெக்ஷன் யாரோ 1 lakh ஆஃபர் பண்ணாங்க. அவர் ரெஃப்யூஸ் பண்ணாரு சேல்ஸ்க்கு. ஆனால் ஒயிட் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் ஆமாம், அந்த கோவத்தில் அவர் எல்லா புக்ஸை வெளியே போட்டு எரிச்சிடலான்ட்டு போகும்போது என் ஃப்ரெண்ட் போனேன். அவன் சொன்னான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஏதாவது புக்ஸ் எடுக்கலான்ட்டு. அந்த கலெக்ஷனில் வந்த புக் தான் இந்த லாரன்ஸ் அரேபியா ஸ்பெஷல் எடிஷன். இப்போ சென்னை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அது எப்படி சொல்கிறது, அந்த காலம் ஒரு சிட்டினா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதை நிறுத்த முடியாது, டெவலப்மெண்ட்டை நிறுத்த முடியாது. ஆனால் பழைய ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து இருக்கணும், அது கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எப்போவுமே இம்பார்ட்டண்ட். நம்ம அப்பா அம்மா தாத்தா அவங்க இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இல்லை. அதே மாதிரி நம்ம சிட்டியோட ஹிஸ்ட்ரினா அந்த பழைய பில்டிங்ஸ், அந்த பழைய ஹிஸ்ட்ரி அது எல்லாம் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். சிங்காரமாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கதாகவும் இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காரு பிரபல பத்திரிகை ஒன்றில் வேலை செஞ்சுட்ருக்கிற வைத்தியநாதன். இப்போ ஸ்கூல் சில்ட்ரன்லாம் பார்த்தீங்கன்னா நோட்புக்குள்ளே ஒரு சின்ன மயிலை வச்சுட்ருப்பாங்க. அப்பப்போ ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அதே அளவுக்கு ஆர்வத்தோட சென்னையை ரொம்ப லவ் பண்ணுற வைத்தியநாதன் அவர்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தான் கலெக்ட் பண்ண சென்னையுடைய காயின்ஸ், சென்னையை பற்றின டாக்குமெண்ட்ஸ், சென்னையோட நினைவுகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுறதுக்காக அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், நீங்கள் சென்னை மேலே நிறையா ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கள்ல, இது எப்படி வந்தது உங்களுக்கு? நான் ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ மெட்ராஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் இயரில் ஆரம்பிக்கப்பட்டது. மற்ற ஊர்களெல்லாம் பல ஆண்டுகளாக பல 1000 வருஷங்களாக இருக்குது. ஆனால் மெட்ராஸ்ங்கிறது மட்டும் சரித்திரத்தில் மிகப்பெரிய இடம் பெற்றது பிரிட்டிஷ் பீரியடில். அன்னிலேருந்து பார்க்கும்போது அன்னிலேருந்து பல கட்டங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமான நிகழ்ச்சிகளில் மெட்ராஸ் தான் பங்கு எடுத்துகிட்டு மெயினாக பார்க்க போனால் கர்நாடிக் வார்ஸ் அதெல்லாம் அதுவும் மெட்ராஸ்லேருந்து தான் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஆங்கிலோ டச் வார், ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார்னு பல விஷயங்கள் மெட்ராஸில் இருந்து தான் சென்ட்ரல் பாயிண்ட்டாக வச்சு பண்ணாங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது, எப்படி நடந்திருக்குங்கிறதுக்காகவே நான் முயற்சி எடுத்து நியூஸ் பேப்பர்ஸ் அந்தந்த டேட் கிடைக்குமான்னு எல்லாம் தேடினேன். அதெல்லாம் எனக்கு கிடைக்கவும் செஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் கர்நாடிக் அதில் நான் அப்படி 1760 ஆங்கிலோ டச் வார். ஸோ கிளைவ் எப்படியெல்லாம் அந்த சண்டைக்கு எல்லாம் ரெடி ஆகினாங்க, எப்படியெல்லாம் போனாங்க, எப்படி தோக்கடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் போது அடுத்தது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலகட்டங்களில் அது சரித்திரத்தில் முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் சந்திச்சதோ அதனுடைய நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் எனக்கு கிடச்சிது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் குரியர்னு ஒன்று இருந்தது, அது 700. பட் அந்த பேப்பர்லாம் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. பட் ஃபாரின் நியூஸ் பேப்பர்ஸ் 1661 லண்டன் கெஜெட் ஆரம்பித்தாங்க. அதே காலகட்டத்தில் லண்டன் இல்லுஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ், அவனுடைய கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சவுத் இந்தியாவை பற்றி நம்ம மெட்ராஸை பற்றியும் அதனுடைய ரிலேட்டட் எல்லா விஷயங்களையும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் ரெவல்யூ வார்
ஆஃப் 1774 அண்ட் நெப்போலியனிக் வார்ஸ், இதுங்க தான் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப விலையாக உயர்ந்தது. மெயினாக தாஜ்மஹால் ரொம்ப பெருசு புகழ்ந்தது உலகத்துலேன்னு சொன்னாங்க. ஸோ அது கட்டின வருஷம் அதுக்கு இருக்காங்கிறதுக்கு தான் முதல்ல இன்னும் ஆராய்ச்சி ஆரம்பித்தேன். ஸோ ஆனால் அது எனக்கு கிடைக்கல. ஆனால் 1684 நியூஸ் பேப்பர், ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர், எனக்கு இந்தியாவுடைய நியூஸ் வந்த பேப்பர் 1684 லண்டன் கெஜெட், அது என்கிட்ட இருக்குது. அவுரங்கசீப் சிவாஜியினுடைய பிரின்ஸ் சிவாஜியினுடைய சன், சிவாஜி டைட் இன் 1680. ஸோ அதனால் அந்த பேப்பர் அதுதான் நானாக இன்ஃபர் பண்ணி இட் வாஸ் சீஸ் ஆஃப் கோவான்னு சொல்லுவோம். கோவாவை பிடிச்சு வச்சுருந்தாங்க மகாராஷ்டிரா. அந்த நியூஸ் வந்த இது. ஸோ அது வந்ததுனால அதுதான் முதல் நியூஸ் பேப்பர். சரித்திர சில மான்யூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டே வருதுல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னையிலையும் அந்த அபாயம் இருக்கா? சென்னையில் அது பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிற இன்ட்ரெஸ்ட் இத்தனை வருஷம் யாரும் காமிக்கல. இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னும் வந்து நிறையா இடங்களை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி விக்டோரியா பப்ளிக் ஹால், தேர் ரெனோவேட்டிங் த மெட்ராஸ் செனட் ஹவுஸ். இதெல்லாம் ஒரு நல்ல சிம்பிள். பிகாஸ் இது இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு காலத்தில் இது எல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான்னா மெட்ராஸுக்கு இதை தேடிட்டு தான் வரான். டைடல் பார்க்கை பார்க்குறதுக்கு யாரும் வரதில்லை. இந்த மெட்ராஸில் இது தான் இருக்குது. செனட் ஹவுஸ் இருக்குது, சேப்பாக் பேலஸ் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. இதுங்களை பார்க்க வர்றாங்க. சரித்திரங்கிறது அன்னிலேருந்து இருக்கிறது இன்றைக்கி இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட், ஃபஸ்ட் ஹைகோர்ட் இங்கே நிறுவப்பட்டது, அது இருக்குது. இன்னமும் லைவ்லியும் அப்படியே இருக்குது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் 1639, நான் கிட்டத்தட்ட 80லேருந்தே அதுக்கு பிரசிடென்சி ஸ்டேட்டஸ் கிடச்சது மெட்ராஸில் ஃபஸ்ட்டு டைம். பிரசிடென்சி ஸ்டேட்டஸ் கிடச்சி அதை அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம நடந்து போகிறதுலே நமக்கு தோணும், எனக்கே தோணும், இந்த 350 வருஷத்துக்கு முந்தி இருக்கிற ரோட்டில் தான் நான் நடந்து போகிறேன்னு தோணும். பிகாஸ் அந்த மன்ரோ ஸ்டாச்சுலேருந்து அப்படி சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறதுன்னா அந்த ரோட் வாஸ் பில்ட் இன் 300 years ago. திருவல்லிக்கேணி பக்கம் போகிறத திருவல்லிக்கேணி 1800லேருந்து நல்லா டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் காலனியாக இருந்ததுன்னு இருக்குது. ஸோ அந்த இடங்களில் போகும்போது நான் சொல்லுவேன், ப்ராட்வே, இந்த ப்ராட்வே இப்படி இருந்தது. அந்த சரித்திரத்தோட உணர்வு நமக்கு வரும். அந்த சரித்திரம் தெரிஞ்சால் அந்த உணர்வு வரும். அது ஒவ்வொருத்தருடைய தேடலாக இருக்கணும். நம்மளுடைய எங்கேருந்து வந்தோங்கிறத நம்ம நினச்சி பார்த்தா அதனுடைய அனுபவமே தனியாக சுகமாக இருக்கும். இந்த வாரம் மெட்ராஸ் வீக்குங்க. கடந்த 5 வருஷமாக இந்த மெட்ராஸ் வீக் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுட்டு வருது சென்னையில். அந்த மெட்ராஸ் வீக் செலிப்ரேஷன்ஸில் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிற சென்னை வாசிகள்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னால் மிஸ்டர் பிரபாகருடைய சென்னை ஆர்வத்தை பற்றி அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய சென்னையை பற்றின உங்களுடைய ஆர்வம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, வாழறது எல்லாம் சென்னை தான். அதனால் ஒவ்வொரு தெருவுக்கும் போகும்போது எனக்கு ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக தெரியும். சின்ன வயசுலேருந்தே இந்த சார் சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜு பார்க்குறோம். அதில் வந்து 1825 டேட்டை பார்த்தோன்னே இவ்வளோ மாட்டு வண்டி போகிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு பிரிட்ஜ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பஸ்ஸு போகிறதுக்கும் இவ்வளோ பெரிய வெயிட் ஏற்றிட்டு போகிறதுக்கும் தாங்குதுன்றப்போ ஒரு மலைப்பாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண உடனே ஒவ்வொரு எனக்குன்னு சாமான்கள் வந்து சேர ஆரம்பிச்சு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இப்போது ஒரு நியூஸ் பேப்பர் எனக்கு அகஸ்மாத்தாக கிடைச்சிது, நியூ இண்டியான்னு. எனக்கு வாங்கி வச்சுட்டேன். 1914 டேட்டு பெருசாக இருக்குது, எடுத்து வச்சு போனோம். இப்போ தியோசபிக்கல் சொசைட்டி இந்த மெட்ராஸ் டேக்காக ஆராய்ச்சி பண்ண போகும்போது தான் அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்தின பத்திரிக்கை அது 1922 என்னமோ 27 பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பேன் பண்ணிச்சு, ஹோம் ரூல் லீக் கொண்டாந்தாங்கன்றதுனால. அந்த ஒரு பத்திரிக்கை என் கையில் இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2-3 பத்திரிக்கை அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு, எடுத்து வச்சுட்டேன். அப்படி போகும்போது எங்கெல்லாம் மெட்ராஸ்ன்னு தெரியுதோ அதெல்லாம் எடுத்து வச்சு. ஒரு பென்சில் ஒன்று கிடச்சிது, அதில் வந்து பெருமாள் செட்டி அண்ட் சன்ஸ் மேட் இன் இங்கிலாந்து போட்டிருந்தது. அதாவது இங்கிலாண்டில் செய்யப்பட்ட பென்சிலாக இருந்தாலும் அதில் நம்ம ஊர் பேர் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை இருக்குது. அது இருக்கா இப்போ உங்ககிட்ட? இருக்குமா, காட்ட முடியுமா சார்? இந்த பென்சிலோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பென்சில் தயாரிக்கப்பட்டது இங்கிலாண்டில். இங்கே பெருமாள் செட்டின்ற ஸ்டேஷ்னரி ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஸ்டேஷ்னரி இப்பொழுது சமீபத்தில் மூடினாங்க. அவங்க பேரில் அது அச்சிடப்பட்டு தயாரிக்கப்பட்டது இங்கிலாண்டுன்னு போட்டு வந்திருக்கு. இவங்க வந்து இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தானே தவிர அவங்க தயாரிக்கிறவங்கள அந்த காலத்தில். அதனால் இந்த பென்சில் மெட்ராஸோட பேர் வச்சு தான் அது விற்கணுன்ற ஒரு நிலைமை இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வேறு என்னெல்லாம் கிடச்சிது உங்களுக்கு? புக்ஸ் வந்தது, எப்படி மெட்ராஸ்க்கு வந்துட்டு போகிறதுன்றது கைட்ஸ் ஆட்டம், அதை பார்த்தெல்லாம் பிரமிச்சாங்க. 1959, 60 அந்த காலத்தில் போட்டதை பார்க்கும்போது, அதாவது சுற்றுலா போகிறதுக்கு 800 பேக் வாட்டர்ஸை சொல்லியிருந்தாங்க. போட்டிங் போகிறதுக்கு ஃபேமஸ். இன்றைக்கி நினச்சே பார்க்க முடியாது அதை.
அது ஒரு பெரிய இது. இந்த கூவத்தில் போட்டு போகிறது பார்க்குறது ஒரு தனி அதிசயம். சின்ன வயசில் பார்த்துருக்கேன் நான். வைக்க எடுத்துக்கிட்டு வருவாங்க, அதில் மாடுகளுக்கு அந்த கூவம் கரைக்க ஓரத்தில் இருக்கிற மாடுகளுக்கு அதை விற்றுட்டு போவாங்க. அந்த இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் இப்போது நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை, வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மெட்ராஸ் வீக் செலிப்ரேஷன்ஸ் இந்த வருஷம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம்னு எடுத்துக்கோம். தீம்னா அதுக்கு ஒரு பொருள். ஃபஸ்ட் இயர் எடுத்தாக்க நம்ம ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் படம் போட்டு ஒரு தபால் அறை போட்டோம். ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்ம பிறந்த இடம் அது. 2வது வருஷம் என்ன பண்ணோம், கப்பல் வரணும். கப்பல் வரணும்னா அதுக்கு ஒரு கலைஞரை வரணும், லைட் ஹவுஸ் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. அப்போ லைட் ஹவுஸ் பற்றி ஒரு தபால் துறையை போட்டோம். ஓகே. 3வது வருஷம் படிப்படியாக நம்ம வளர்கிறோம். நம்ம நகரம் வந்து படிப்படியாக வளருது. அதுக்கு என்ன முக்கியமாக வந்தது, ஒரு தண்ணீருடைய வழி, தட் இஸ் வாட்டர் வேஸ்ன்னு சொல்கிறது, ரோட்ஸு, கம்யூனிகேஷன். ஸோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி பிரிட்ஜஸ்னு ஒன்று இது எடுத்தோம், தலைப்பு தீம் பிரிட்ஜஸ். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் மெட்ராஸில் அவ்வளோ அற்புதமான பாலங்கள் இருந்ததுன்னுட்டு. சரி, இந்த வருஷம் என்ன எடுப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். வளர வளர நகரம் வளருது, பொருளாதார வசதியும் வளருது. பொருளாதாரம், தட் இஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ கடைசியில் என்ன ஆச்சு, 1843 மெட்ராஸ் பேங்க் ஆர் பேங்க் ஆஃப் மெட்ராஸ்னு ஒன்று தோன்றியது. வியாபாரம் முன்னாடி வருது இல்லையா. ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னு அந்த ஒரு தீம் அடிப்படையில் பிரமாதமான சிகப்பு கலருடைய பில்டிங்கை பார்த்தோம். இதெல்லாம் இன்னி கட்டல, 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின, ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட, இன்றும் இருக்குது. அதில் இன்னுக்கும் வேலை நடக்கிறது, எல்லோரும் வேலை செய்கிறோம். ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணோம், அண்டர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரெட் பில்டிங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். மெட்ராஸில் இருக்கிற என்னால் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ரெட் கலர் பில்டிங்கும் புகைப்படங்களை எடுத்துட்டு அது காட்டுறதா உத்தேசம். அந்த புகைப்படத்தில் என்ன விசேஷம்னா, சும்மா ஒரு பில்டிங் மாத்திரம் காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்தந்த பில்டிங்கும் 2 பில்டிங் ஒன்றா இருக்காது. இதுதான் ஒரு பெரிய இது. இப்போ பார்க்குறோமே எல்லாமே ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கோம், இல்லை வேறு கலர் இருக்கும். அது அந்த காலத்தில் ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு கற்பனையோட அந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கான். முக்கால்வாசியும் எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆர்கிடெக்ட்ஸ், பட் வேலை செஞ்சது பூரா நம்ம மக்கள் தான். ஸோ 2 பில்டிங்கையும் ஒன்றாவே பார்க்க முடியாது. ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு மாதிரி 2-3 பில்டிங் பார்த்தேன், அப்படியே திகைச்சு போட்டேன். ஒன்று மறக்க முடியாது, என்ன தெரியுமா, வெட்டினரி காலேஜ்னு ஒன்று இருக்குது வேப்பரியில். அங்கே போனேன், அதில் பார்த்து முதலிய ஜாலினா ஒரு பெரிய சதுரத்துலேயோ இல்லை தொலை போட்டு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஜாலியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாலிலையும் ஒவ்வொரு மிருகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தோம். நீங்கள் பார்க்குறதுன்னு வச்சுக்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இன்றைக்கி இருக்குது. அதுதான் புராதன பேங்க் ஆஃப் மெட்ராஸ், நார்த் பீச் ரோடில் இருக்குது. ஹைகோர்ட் டோம் எடுத்துங்க, பெரிய டோம்ஸ், அதில் எப்படியெல்லாம் சித்திர பண்ணியிருக்காங்க, ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்தேன் வழியே, சும்மா ஒரு கட்டிடம்னு காட்டல நான். ஆனால் அதை விட முக்கியமானது ட்ரேட் அண்ட் காமர்ஸ் என்ற தலைப்பில் இருக்கிறதுனால என் ஃப்ரெண்டை ரிக்வெஸ்ட் பண்ணி மெட்ராஸ் பிரசிடென்சி காயின்ஸையும் வைக்க சொல்லியிருக்கேன். அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் வெளியிட்டுள்ள பணத்தாள், மீன்ஸ் பேங்க் நோட்ஸ், பேங்க் நோட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அதையும் வைக்கலான்னு இருக்கோம். அதுதான் முக்கியமானது. அது 19ஆம் தேதி 4 மணி அளவில் பாவன்ஸ் ராஜாஜி வித்யா மந்திர், கில்பா கார்டன் ரோட்டில் 20, 21, 22 3 நாளும் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எங்கள் நண்பர்களெல்லாம் அங்கே இருந்து உங்களுக்கு என்னென்ன உதவியோ, உங்களுக்கு என்னென்ன இது பண்ணுமோ, எக்ஸ்பிளைன் பண்ணுமோ, எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும் இந்த எக்ஸிபிஷனில்? இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், எந்த கம்பெனி எப்போ வந்துச்சு அந்த ஆஸ்பெக்டில் நான் பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் புது புக்ஸும் போகிறேன் இந்த வருஷம். ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி, இங்கே ஏஐடி பாரி பற்றி, அந்த மாதிரி புக்ஸ் கொஞ்சம் போடலான்ட்டு பார்க்குறோம். போடலாம்னா நீங்கள் இதுக்காக கொஞ்சம் மாதங்களாக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் இயர்லேருந்தே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் டாபிக் நம்ம செலக்ட் பண்ண உடனே அந்த டாப்பிக்கு தக்க புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேடி, ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்கிட்ட நிறையா இருக்குது, அங்கே ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுவோம். அது எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஒரு ப்ரெசன்டேஷன்னா எப்படி? நாங்கள் யூஸ்வலாக பிரிண்டட் ஃபார்மேட்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு ஷார்ட் நோட்ஸ்
யாரோ டைம் எடுத்து ½ hour 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபுல் எக்ஸிபிட்டில். அப்போது நம்ம ஷார்ட் நோட்ஸில் ஒரு 2 சென்டென்ஸ் ஸ்னிப்பெட்ஸில் படிச்சுட்டு போகிற மாதிரி பார்ப்போம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இது ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? நான் காயின்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் விஜயநகர எம்பையர்னுடைய தொடர்ச்சியாக தான் மெட்ராஸினுடைய காயின்ஸ் ஆரம்பிச்சது. அதனால் முதல்ல போட்டதே சுவாமி பகோடா சொல்லுவாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி தான் இருக்கும், அதுக்கு பேர் சிங்கிள் சுவாமி பகோடான்னு. அதுக்கப்புறம் 2 தேவியும் வச்சு போட்டாங்க, 3 சுவாமி பகோடான்னு. இப்படி இதுதான் ஆரம்பமாச்சு. வெள்ளி காசுலேயும் வெங்கடாஜலபதி தான் போட்டாங்க. ஸோ அது ஃபனம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கிராஜுவல் காயினேஜினுடைய க்ரோத் ஆஃப் காயினேஜ் காமிக்கலான்னு. இது உங்களுடைய பர்சனல் கலெக்ஷன்லேருந்து? பர்சனல் கலெக்ஷன் தான். ஓஹோ. அதுக்கப்புறம் 1808 மெட்ராஸில் டைரெக்டாக காயின் மின்டிங் மிஷினே வந்தது. ஸோ அதுலேருந்து தான் ரிஃபார்மேஷன் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்த போட்ட அதுவும் சுவாமி பகோடா திருப்பதி கோபுரம் தான் இருக்கும். அதாவது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தான் டாபிக்ங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட். காயின்ஸ் இஸ் ரெலவெண்ட் பிகாஸ் அதுதான் பார்ட்டர் சிஸ்டத்துக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மானிட்டரி சிஸ்டத்துக்கு அதுதான் உபயோகப்பட்டது. ஸோ காயின்ஸ் அது மேக்ஸிமம் எல்லாம் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் வைக்க போகிறேன் மேடம். அதாவது 1888 எப்படி நுங்கம்பாக்கம் ஹை ரோடு இருந்தது, எப்படி ஹேடோஸ் ரோடு இருந்தது. 1853 ஒரு ஷிப் ஒன்று சாஞ்சி போச்சு. அவங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸ்னு வந்திருந்தாலும் அவஸ்தையும் பட்டிருக்காங்க. நம்ம சூழ்நிலை, நம்ம புயலை பற்றி அவங்களுக்கு தெரியாமல், கப்பலை எப்படி எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் நிறையா அடிபட்டிருக்காங்க. அதனால் அந்த கப்பலை பற்றியும் போட்டு ஒரு ஸ்பென்சர் கிட்ட தாமஸ் நீல் ஸ்டாச்சுன்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் எங்கேன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது ஏன் எடுத்தாங்கன்றது தெரியுது. அதாவது 1927 சண்டை போட்டு 37 முதல் மாகாண அரசு வந்த பிறகு 13 சுற்றறிக்கைகள் விட்டு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா அவர் மெட்ராஸ் ஃபியூசிலர்ஸோட இது கர்னல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிப்பாய் முட்டினி அப்போ ரொம்ப தப்பாக நடந்திருக்கார். நிறைய இந்திய பிரஜைகளை கொன்று குவிச்சிருக்கார். இருந்தாலும் அதை வச்சது தப்பு, அந்த புச்சர் ஆஃப் அலகாபாத் நமக்கு தேவையில்லை. வெள்ளைக்கார அரசாங்கம் இருக்கும்போதே நம்ம ஆளுங்க சண்டை போட்டு எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் எழுதி வச்சுருக்கலாம். அப்படி வச்சுருக்கேன். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வீட்டை கூட இவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சென்னையுடைய ஒவ்வொரு தெருவையும் இவங்க அவ்வளோ கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையுடைய அருமையான பாலங்கள், கட்டடங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசித்து அதை பற்றி நம்மக்கிட்ட ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, மெட்ராஸ் இவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமாக நகரமா அப்படின்னு நம்மளையே வியக்க வைக்குது. இவங்களுடைய ஆர்வத்தை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெட்ராஸ் வீக் செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.